இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் தலைப்பு நகர்ந்து நகர்ந்து போய்கொண்டே இரு, முன்னேறி போய்கொண்டே இரு. உன்னுடைய முன்னேற்றம் தான் உன்னை மாற்றும். எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, நமக்கு தேவை ஆறுதல் அல்ல, நமக்கு தேவை மாறுதல். நீங்கள் துன்பப்பட்டு, கஷ்டப்பட்டு, நோய்வாய்ப்பட்டு, துவண்டு போய் வீடு கட்ட முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஆறுதல் தேவையில்லை, மாறுதல் தேவை. நம்முடைய இலக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் மாறுதல் தர வேண்டும் என்பதுதான். ஷீலா வீடு கட்டணும், அதை நான் காதால கேட்கணும். ஜெனிஃபர் சுகமாய் மாறி கருத்தரிக்கணும், அதை நான் கேட்கணும். ஏன்னா நான் ஆண்டவருடைய வேலைக்காரன். எத்தனையோ பேருக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடந்தது என்று சொல்லும் பொழுது இந்த தேவனுக்கு இந்த வேலைக்காரன் மகிமை செலுத்தி கொண்டே இருக்கிறார். ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு. ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு. மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு. நான் ஆண்டவரிடத்திலே இன்று இந்த மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, என் மக்கள் நிரந்தர தீர்வு காண வேண்டும். அவர்கள் பொருளாதார பிரச்சனையில் நிரந்தர தீர்வு, நோயில் நிரந்தர தீர்வு, கடனில் நிரந்தர தீர்வு, கல்வியில் நிரந்தர தீர்வு, வேலையில்லா திண்டாட்டத்தில் அவர்களுக்கு நிரந்தர தீர்வு, சுகமில்லாமல் இருப்பவர்களுக்கு நிரந்தர தீர்வு, கேன்சர் நோய், கொள்ளை நோய் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நிரந்தர தீர்வு, அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பத்தின் கனி நீங்க போகிறது, நிரந்தர தீர்வு. நிறைய பேர் திருமண ஆண்டு விழாவை கொண்டாட போறீங்க, நிரந்தரமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. எப்பன்னு சொன்ன, நீங்க ஆண்டவரை நோக்கி நகர்ந்து நகர்ந்து செல்லும் பொழுது உங்களுக்கு நிரந்தர தீர்வு. மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, தேவன் திரும்ப நம்மேல் திரும்புவார். நீங்க தேவனை நோக்கி நகர்ந்து 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 செல்வீர்களே ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் பார்த்து, உங்களுக்கு செய்ய வேண்டிய மாற்றத்தை பார்த்து தேவன் திரும்ப உங்கள் மேல் திரும்புவார். அக்கிரமங்களை அடக்கி நம் பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார் என்று மீகாவின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. உங்கள் பாவத்தை தூக்கி ஒரு வேளை மேலே போட்டு விட்டால் திரும்ப வந்துடும். அதனால் உங்கள் பாவத்தை எல்லாம் ஆழ்கடலிலே, சமுத்திரத்திலே அப்படியே கீழே போட்டுருவார். திரும்பவும் அது உங்களை தாக்கவே கூடாது என்பது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. நகர்ந்தால்தான் நதிக்கு அழகு. ஒரு நதி, ஆறு நகர்ந்து கொண்டே இருந்தால்தான் அதற்கு அழகு. அது போகிற இடத்திற்கெல்லாம் அது தண்ணீரை கொடுக்கும், ஜீவனை கொடுக்கும், பயிர்களுக்கு உயிரை கொடுக்கும், மரங்களுக்கோ செழுமையை கொடுக்கும். அதே போன்று இந்த ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் மட்டும் கேட்டு வைத்து கொண்டிராதீர்கள், பிறருக்கும் பகிருங்கள். நகர்ந்தால்தான் நதிக்கு அழகு, வளர்ந்தால்தான் செடிக்கு அழகு. நீங்கள் உங்கள் விசுவாசத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை
கேட்பதோடு மட்டும் இருந்து விடாமல் அந்த கேட்ட வார்த்தையை எடுத்து வளர்ந்தாதான் செடிக்கு எவ்வாறு அழகோ அவ்வாறு விசுவாசத்திலே நீங்கள் வளர்ந்தால்தான் உங்களுக்கு அழகு. முயன்றால்தான் மனிதனுக்கு அழகு. நீங்க கூட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை படித்து, வேத வசனங்களை தியானித்து, வேத வசனத்தின்படி நடக்க முயன்றால்தான் மனிதனாக இருக்கின்ற உங்களுக்கு அழகு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல. அப்படியே படுத்த படுக்கையில் கூட இருந்துட்டு மூச்சு விட்டுட்டே இருப்பாங்க. அவங்களால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. முயற்சி விடுபவன் மனிதன் அல்ல. தினந்தோறும் ஆண்டோட வார்த்தையை கேட்குற கடமைக்கு கேட்குறன்னா நீங்கள் மனிதர் அல்ல. முயற்சி செய்பவனே மனிதன். இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, இந்த வார்த்தை எனக்கு ஜீவனை கொடுக்கும், இந்த வார்த்தை எனக்கு சுகத்தை கொடுக்கும், என் சுகவீனத்தை தூக்கி போடும், என் பலவீனத்தை தூக்கி போடும், என் மகளுடைய கர்ப்பத்தின் கனி அடைக்கப்படும், கர்ப்பத்தில் இருக்கிற நீர்க்கட்டிகள் எல்லாம் பிடுங்கி எறியப்படும், ஷீலா நான் வீடு கட்ட போறேன், மாணிக்கம் என்ற சகோதரர் பேர் ஞாபகம், மாணிக்கம் நான் நல்லா இருக்க போறேன் அப்படின்ற ஒவ்வொருவரும் உங்களால் முயற்சி செய்வீர்களேயானால் ஆண்டவர் உங்களை மனிதர்களாக ஆசிர்வதிக்க தயாராக இருக்கிறார். லூக்காக்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43 48 வசனங்களை சற்று தியானிக்க போகிறோம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்த ஒரு ஸ்திரீ தன் ஆஸ்திகளை எல்லாம் விற்று செலவழித்து ஒருவனாலும் சொஸ்த முடியாமல் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. 12 ஆண்டுகள் பாவங்க, பெரும்பாடு. ஒரு சின்ன இரத்தப்போக்கு இருந்தாலே உடம்புலாம் டயர்ட் ஆகிடும். 12 ஆண்டு காலம் நினைத்து பாருங்கள். அந்த இயேசுவின் காலகட்டத்திலே யூதர்கள் இந்த இரத்த போக்கு இருந்தா ஊருக்கு வெளியே ஒதுக்கி வச்சிடுவாங்க. தீட்டுன்னு சொல்லி அவளை யாருமே பார்க்க கூடாது. ஆனால் பாருங்க, நான் மேலே சொன்னது போல நகர்ந்தால் தான் நதிக்கு அழகு, வளர்ந்தால் தான் செடிக்கு அழகு, முயன்றால் தான் மனிதனுக்கு அழகு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவளே மனிதன் என்று சொன்னேன். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பணம் எல்லாம் போச்சு, அவ பார்க்காத டாக்டரே இல்லை. எல்லாரையும் பார்த்துட்டா, கடைசி அவட்ட ஒண்ணுமே இல்லை, அவளை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதே 8:44 லூக்கா 8:44 அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவள் பெரும்பாடு நின்று போயிற்று. அவளுக்கு பணம்லாம் செலவு பண்ணி வெறுத்து போய் நொந்து போய் வேதனையின் உச்சத்திற்கே சென்று ஒதுக்கி வைத்திருந்தவள் ஒரு முயற்சி செய்தாள். இந்த இயேசுவை பற்றி காதிலே கேட்டிருக்கிறாள், இயேசுவை பார்த்ததில்லை. இந்த இயேசுவின் அதிசயங்களை கேட்ட அவள் காதிலே கேட்டு மனதிலே பதிய வைத்து, எப்படியாவது ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற நான் இயேசுவை தொட்டு பார்க்க வேண்டும், நான் குணமடைவேன் என்ற ஒரு அசாத்திய நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. அவள் நகர்ந்து வரும் பொழுது அவளை பிடித்து தள்ளி இருப்பார்கள், சிலர் காலால் மிதித்திருப்பார்கள், நீ தீட்டுப்பட்டால் ஓடிப்போ என்று. இருப்பினும் எல்லா வேதனைகளையும் அவள் தாங்கிக் கொண்டு முயற்சி செய்து முன்னேறி கொண்டே இருந்தாள். அவளுக்கு என்ன ஆசை என்றால், எப்படியாவது அந்த இயேசுவின் ஆடையை தொட்டு விடுவேனே ஆகில் எனக்கு வல்லமை கிடைத்துவிடும், அந்த இயேசு என் சுகவீனத்தை சுகப்படுத்தி விடுவார் என்ற அசாத்திய நம்பிக்கை. அந்த லூக்கா 8:46 இயேசு என்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார்.
அதற்கு முன் வசனம் 45 பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்றாரு, ஆண்டவரை இத்தனையோ பேர் உம்மை முண்டி அடித்து கொண்டு உம்மை இடித்து கொண்டு இருக்கிறார்களே, எப்படி யார் தொட்டது என்று கேட்குறீங்களேன்னு சொன்னாங்க. நல்ல அந்த வசனத்தை தியானித்து பாருங்க. எத்தனையோ பேர் ஆண்டவரை தொட்டாங்க, அவர்களுக்கெல்லாம் வல்லமை கிடைக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் முயற்சி செய்யவில்லை, அவருடைய அகக்கண்கள் திறக்கப்படவில்லை, விசுவாசம் இல்லை. இந்த சகோதரிக்கு அகக்கண் திறக்கப்பட்டு எங்கோ இருந்தவள் இயேசு வருவதை காதிலே கேட்டு ஓடி வருகிறார். அடிபடுகிறாள், இடிபடுகிறாள், உதைப்படுகிறாள், எல்லாவற்றையும் பாடுகளை அனுபவித்துக் கொண்டு முன்னேறி 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 இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொடுகிறார். இயேசுவிடமிருந்து வல்லமை அவளுக்கு புறப்பட்டு சென்று அவளை குணப்படுத்திற்று. எப்பேற்பட்ட வல்லமை பாருங்கள். இங்கு அவளுக்கு ஆறுதல் தேவையில்லை, அவளுக்கு மாறுதல் தேவைப்பட்டது. அவள் வாழ்க்கை மாற வேண்டும். அவள் ஒதுக்கப்பட்டவள், புறக்கணிக்கப்பட்டவள். அவள் மறுபடியும் மக்களோடு மக்களாக வந்து சேர வேண்டும் என்று விரும்பினாள். ஆறுதல் என்பது அவள் காயத்திற்கு தற்காலிக தீர்வு. மாறுதல் என்பது அவள் காயத்திற்கு நிரந்தர தீர்வு. மாறுதலுக்காக ஆண்டவரை நோக்கி வந்தால் அவளுக்கு மாறுதல் கிடைத்தது. அதே லூக்கா 8:48 இயேசு அவளை பார்த்து, மகளே திடர்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எத்தனையோ பேர் தொட்டாங்க, அவள் விசுவாசம் இல்லை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வசனத்தை வச்சு தான் நான் சொன்னேன். அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. இயேசுவின் கூட இருந்த யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் இந்த பெண்ணுக்கு விசுவாசம் இருந்தது. 12 வருஷம் பாடுபட்டு, ஒருவேளை நீங்கள் கூட பாடுபட்டு கொண்டே இருக்கலாம். வேலை கிடைக்கவில்லை, மகளுக்கு திருமணமாகவில்லை, மகனுக்கு திருமணமாகவில்லை, நோய் நோக்காடு, கவலை, கண்ணீர், வேதனை, வீடு கட்ட முடியவில்லை, இருக்கின்ற இடத்தை ஆஸ்திகளை விற்க முடியவில்லை, பணம் கிடைக்கவில்லை என்ற எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். அருள்நாதர் இயேசுவை விசுவசித்து பாருங்கள். இன்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தியானித்து பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.